Hi everyone, welcome back to Shai's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ரோட் சைடுல நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் சால்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சரண்யான்ற சிஸ்டர் கூட அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க இது எப்படி செய்யலாம்னு. ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் போனோடு எடுத்துக்கோங்க. சால்னா செய்யும் போது போனோடு சேர்த்திங்கன்னா தான் அந்த சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு 6 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த சால்னால நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் அதுவே தண்ணி விட்டு நல்லா வத்தி இருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இன்றைக்கி நான் செய்கிற அளவு 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் இந்த சால்னா செய்கிறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ சேர்க்குறேன். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 சில்லு தேங்காவோட சின்ன துண்டு கல்பாசி நான் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கல்பாசியோட ஃப்ளேவர் அப்படியே நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற சிக்கன் சால்னாவோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. மசாலா பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு. ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. நீங்கள் பரோட்டாவோட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில தூவிடலாம். தூவிட்டு இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். சிக்கன் சால்னாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் பரோட்டாவோட சப்பாத்தியோட கூட இது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.